Yes, sir. What do you want? கொழுப்பு பாத்தீங்களா? ஏங்கா நம்ம கடையில 699 ஏதாவது காம்போ இருக்கு? இல்லையேடா. அவங்க கேக்குற மாதிரி எல்லா டிஷ்ஷுமே இருக்கிற மாதிரி ஒரு காம்போ நானே கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். கொடுங்க. என்ஜாய் பண்ணுங்க. உங்க சர்வீஸும் நல்லா இருந்துச்சு, ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. ஏய் நவுர் வலி இல்ல கியூட் ஒன். நம்ம வட்டிக்கு வாங்கின ராசு வந்திருந்தாப்ல. வட்டி காசு கேட்டாரு, 2 மாசமா கொடுக்கலன்னு சத்தம் போட்டாரு. நீ அத பத்திலாம் கவலைப்பட்டு யோசிக்காதப்பா. ரகு ப்ரோ எங்க தங்கி இருக்கீங்க? ரூம் எங்க இருக்கு? பைக்ல வரீங்களா இல்ல பஸ்ல வரீங்களா? நான் உங்க ரூம்மேட்டா ஜாயின் பண்ணிக்கலாமா? டேய் நான் ரூம்ல தான் தங்கி இருக்கேன். உனக்கு யாரா சொன்னது? அது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ப்ரோ. சரி சரி, ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். வேற ரூம் கிடைக்கிற வரைக்கும் என் ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கோ. சரி ப்ரோ. ஐயோ இன்னும் ஒரே புகையா இருக்கு. மேடம் நேத்து நீங்க தானே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணீங்க. ஓவன் ஆஃப் பண்ண மறந்துட்டீங்களா? போச்சு எல்லாம் பத்திக்கிச்சு போங்க. உள்ள என்னென்ன போச்சுன்னு தெரியலையே. அம்மா முட்டாள். வாய கழுவிடா. காலங்கடத்திலே அபசகுனமா பேசுற. அங்க பாருடா. ஆஹா ரைட் ராமணி. நம்மா ஸ்கோர் பண்றா. கயல்மா வா. குட் மார்னிங் மேம். டேய் என் பின்னாடி தானே வந்த. எங்கடா போன? வர டைம் பாரு. 2வது நாளே லேட். சமாளிக்கணுமே. அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. வர வழியில கோயிலுக்கு போயிட்டு மேடம் பேர்லயும் கடை பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். அது ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு மேடம். இந்த அம்மா வேற நம்மள லுக் கொடுதே. என்ன பண்ண? ப்ரோ நீங்களும் எடுத்துக்கோங்க. இவனும் ஆரம்பிச்சிட்டானே. நீங்களும் எடுத்துக்கலாம். எல்லா கதையும் பூவா இருக்கு. நம்ம காதுல ஏதோ இருக்கு. என்ன நமக்கும் பூ வச்சிட்டான்? டேய் எனக்கே பூ வச்சிட்டல. விபூதி அடிக்கவா பாக்குற? ஒன்னு வச்சுக்கிறேன். அக்கா அக்கா நான் ஏன் இவ்வளவு முடி வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்கு முடி வெட்ட சோம்பேறித்தனம் அதான். என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? அதெல்லாம் இல்லக்கா, நம்ம கடை நல்லா டெவலப் ஆச்சுன்னா பழனிக்கு போய் மொட்டை போலான்னு வேண்டியிருக்கேன்க்கா. அதனாலதான். நம்பிட்டேன்டா. ஐயோ அக்கா நிஜமாக்கா, சத்தியமா அக்கா. இதுக்கு ரெண்டும் மாத்தி மாத்தி ஸ்கோர் பண்றதை பார்த்தா நம்ம வேலைக்கு ஆப்பு வச்சிருவாங்க போலியே. இந்த முதலாளி அக்கா வேற நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை நம்ம பேரையும் போர்டில் ஏத்திருவாங்களோ? தப்பிச்சனாயப்பா. வாங்க 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 வாங்க. நீங்க தான் நம்ம கடைக்கு வந்த முதல் கஸ்டமர். கியூட்டா இருக்கீங்களே. சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? அங்கிள் கொஞ்சம் தள்ளி போறீங்களா? பயமா இருக்கு. குழந்தையா அது குட்டிச்சா. சரி பாப்பா என்ன வேணும் சாப்பிட? மெனு கார்டு இருக்கா அங்கிள்? என்னது மெனு கார்டு? சிம் கார்டு சைஸ்ல இருந்து மெனு கார்டு கேக்குது பத்தியா? இந்தா பாப்பா என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க. என்ன தேடுது? குடு பாப்பா, மாமா படிச்சு சொல்றேன். பீஸா, வெஜ் பீஸா, பன்னீர் பீஸா, சிக்கன் பீஸா, மோமோஸ், வெஜ் மோமோஸ், பன்னீர் மோமோஸ், சிக்கன் மோமோஸ், பர்கர், வெஜ் பர்கர், சிக்கன் பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அவ்வளோதான் பாப்பா. இப்போ சொல்லு பாப்பா, இந்த லிஸ்ட்ல உனக்கு என்ன வேணும்? அங்கிள் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஐஸ்கிரீம் மட்டும் போதும். ஐஸ்கிரீமா? இதெல்லாம் எனக்கு வந்த சோதனை. மாட்டின ப்ரோ. பாப்பா
ஐஸ்கிரீம்லாம் நம்ம கடையில் கிடையாது பாப்பா. இவ்வளோ நேரம் நான் சொன்னேன்ல, அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணு. முடியாதுடா, அது டாவா? எனக்கு ஐஸ்கிரீம் மட்டும்தான் வேணும். போய் எடுத்துட்டு வா போ. அக்கா, நம்ம கடையில் ஐஸ்கிரீம் இருக்கு. ஓ, நம்ம கிட்ட ஐஸ்கிரீம் இல்லைல்ல. வாங்க வாங்க மேடம், உட்காருங்க. குழந்தை வந்துடுச்சுங்க. குழந்தையா? சொல்லாம போக கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். வா போலாம். நான் வரமாட்டேன், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். வான்னு சொல்றேன்ல. மேடம் மேடம் உட்காருங்க மேடம், உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுங்க. இல்லங்க, எதுவும் வேணாங்க. இல்லை மேடம், ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுங்க மேடம். வா திவ்யா போலாம். மேடம் 99 ரூபீஸ்க்கு காம்போ ஒன்று இருக்கு, அதை ட்ரை பண்ணுங்க மேடம், சூப்பராக இருக்கும். மளிகை கடைக்கு வந்தங்க, குழந்தை தெரியாம உள்ள வந்துட்டா. இடிக்காம நிக்க முடியாதா? படம் பிடிக்காம வா திவ்யா. சொன்னா கேளு. பாய் அங்கிள். ஓங்கி குத்திட்டு போகுது பார்த்தியா? விஷம் விஷம் விஷம். சரிங்க சரிங்க சரிங்க, நீங்கள் எவ்வளோ சிரிச்சாலும் இங்கே நான் தான் பெர்மனன்ட் எம்ப்ளாயி. இன்னும் 3 மாதம்தான். அதுக்குள்ளே யாராவது ஒருத்தர் தான் இங்கே இருக்க முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே பாருங்க. வாராஜி உட்கார். எதுக்குங்க பீஸா கடைக்கெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க? கோயில் போகலான்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க. காலையிலே சாப்பிடல, சாப்பிட்டு கோயில் போகலாமே, ஒன்றும் அவசரம் இல்லை. சொல்றதே கேட்க மாட்டீங்க. ராஜேஸ்வரி, நீ சொல்றது கேட்காமலையே 40 வருஷம் உன் கூட குடும்பம் நடத்திருக்க. சும்மா இருங்க, எங்க உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? வெல்கம் சார். என்ன ஆர்டர் வேணும்னு பார்த்து சொல்லுங்க சார். இன்னைக்கு உனக்கு பிடிச்சதா நாம சாப்பிட போறோம். ஏங்க இதுல இருக்க பேரே வாயில வரலங்க. மாட்டி. நீங்களே பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. இந்தாங்க. தம்பி சார், ஒரு பன்னீர் பிஸா கொடுப்பா. ஒன்று மட்டும் போதுமா சார்? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும், ஆயில் கம்மியாக கொடுக்க முடியுமா? கூட்டு வரலாம் சார். இவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரொம்ப ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தம்பி சார், கை கழுவணும். வாஷ் பேஷன் இங்கே எங்கே இருக்கு? பின்னாடி இருக்கு சார். ஹலோ ஹலோ, ஹாப்பி ஆனிவர்சரி. ரொம்ப நன்றி சங்கர். இது என்ன 40th ஆனிவர்சரியா? ஆமாம்மா, 40வது கல்யாண நாள் தான். 39 வருஷம் அப்படியே ஓடி போயிடுச்சு. பசங்கள்லாம் வந்திருக்காங்களா? பசங்களா? பசங்க எங்கே வர போகிறாங்க? எல்லாம் ஃபாரினில் செட்டில் ஆயிட்டாங்க. டைம் வந்துட்டு போனால் லட்சக்கணக்கில் செலவாகணும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அதான் ராஜேஸ்வரி வெளியில் கூப்பிட்டு வந்திருக்கேன். சரி சரி சரி. கீதாவை கேட்டதா சொல்லு. ஓகேப்பா. போனை வச்சுட்டா? ஓகே பாய். ஓகேப்பா, பாய். சார், ஒரு நிமிஷம்.